எல்லாவளும் நான் வீட்டுல இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம அனிதாவை இங்க கூப்பிட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது. அனிதா வருவா, அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி நகையெல்லாம் தூக்கிட்டு வர சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து எஸ்கேப் ஆயிரணும். இந்த அனிதா கொஞ்சம் பிடிவாத காரியாச்சே, கூப்பிட்டா நம்ம கூட வருவாளா? உருக உருக பேசுனா கண்டிப்பா வருவா. அவளுக்கு ஏற்கனவே நம்ம மேல ஒரு மயக்கம், அத நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக்கணும். யாரு? குமாரு, நான் தான் அனிதா வந்திருக்கேன். வா உள்ள வா. என்ன அனிதா தயங்கி தயங்கி நிக்கிற? வா உட்காரு. என் மேல நம்பிக்கை இல்லையா? சே சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆமா, இங்கே எதுக்காக வர சொன்ன? நீ ஊர்ல அந்த ஆத்தங்கரை பக்கம் அப்புறம் கோயில் பக்கம் எங்கேயாவது வர சொல்லியிருக்கலாம்ல. அப்படித்தான் வர சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஓ தங்கச்சி இருக்காளே, எதுக்கு எடுத்தாலோ என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிறதுக்கு ஆள்களை கூட்டிட்டு வருவா. அதான் உன்னை தனியா சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். சரி, என்ன விஷயம்? ஏன் இப்படி ஓடி ஒளியிற? உன் மேலதான் எந்த தப்பு இல்லையே, பின்ன என்ன? நீ என் கூட வா, நான் எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இல்ல அனிதா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு கொஞ்சம் கடை இருக்கு, அதை அடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருக்கலாம். ஐயோ, உன் தங்கச்சிக்காரி ஊர் பூரா கடன் இழுத்து விட்டு ஓடி வந்துட்டா. அடுத்தவங்களை ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் உன்னை பார்த்து திரும்பவும் நகைகளை கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன குமாரு, ஏற்கனவே என் வீட்டுக்காரரு என்ன தப்பா பேசுறாரு தெரியுமா? எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? அவருக்கு நல்ல வேலை நான் நகையை உனக்கு கொடுக்க வந்தது தெரியாது. நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா ஐசு தெரிஞ்சுக்கிட்டு புருஷனுக்கு தெரியாம நகையை கொடுப்பியா அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிவிட்டா தெரியுமா? எனக்கு தெரியும் அனிதா உன் நிலைமை. ஆனா என்ன செய்யறது, என் நிலைமை அப்படி. நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாசத்துல எப்படியாவது உன் நகைகளை திரும்ப தந்துடுவேன். தயவு செஞ்சு எனக்கு நகைகளை தருவியா? கேட்கவே சங்கடமா இருக்கு. ஆனா உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? ஒன்னு நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. என் தங்கச்சி பண்ண வேலைக்கு நீ என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியை கிடைக்க உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு தான் எந்த கொடுப்பனையும் இல்லையே. நான் உன்கிட்ட நகையை கேட்கறதே தப்புன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, என் நிலைமை அப்படி. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உதவி பண்ணுவியா? இப்ப நான் என்ன செய்யணும் குமாரு? நீ ஒரிஜினல், அதான் அன்னைக்கு கொடுத்த மாதிரி போலி நகையை கொடுக்க கூடாது. ஒரிஜினல் நகையை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. ஒரு மாசத்திலேயே நான் உனக்கு எப்படியாவது திருப்பி தந்துடுறேன். அந்த ஒரு மாசம் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கோ. சரி குமாரு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா நான் இங்கே வர்றது சரிப்படுமா சொல்லு? நீ ஆத்தங்கரைக்கு வா, நான் அங்க எடுத்துட்டு வரேன். சரி அனிதா. சரி, நீ கிளம்பி வா. இன்னும் 1 மணி நேரத்துல நீ ஆத்தங்கரையில இரு, நான் அங்க கொண்டு வந்து தரேன். சரியா? ஐஸ்வர்யா உன்னை தேடிக்கிட்டு இருக்கா, அவ கண்ணில் மட்டும் பற்றாத. சரி அனிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி. போடி போ, நகையை கொண்டாந்து கொடு. உன்னை கூட கூப்பிடுவேன். நீ வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ வராட்டா அப்புறம் உன்னை உன் புருஷங்கிட்ட மொத்தமா போட்டு கொடுத்துட வேண்டியதான். உன்னால எனக்கு என்ன யூஸ்? என்னது சொல்ற? அந்த கிறுக்கு ஊருக்குள்ள வந்திருக்கானா? அவளை எங்கத்த? அவளை வர சொல்லு. போய் அவனை தொடப்பத்தை வச்சு வெளிக்கிற வெளியில உண்மையெல்லாம் வெளி வரணும். எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளை மேல இப்படி பழிய போடுவான்? இன்னைக்கு தெரிஞ்சிரும் அவன் ஆக்கம். ஏட்டி, முதல்ல நீ போய் என்ன ஏதுன்னு விசாரி. பாவம், அவ மாசமா இருக்கிறவளை கூட்டிட்டு போய் ஏதாவது அதிர்ச்சி ஆயிட்டா என்ன செய்யறது? அவ குளிச்சிட்டு இருக்கா, நான் பின்னாடி மெதுவா அவளை கூட்டிட்டு வரேன். நீ முதல்ல அங்க போய் என்ன ஏதுன்னு பாரு. சரித்த, அப்ப நான் முதல்ல என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன். சரி ஐசு. குமார்கிட்ட எத்தனை பவுன் வரைக்கும் வேணும்னு கேட்கலையே. சரி, என்ன தேவையோ அதை கொண்டு கொடுப்போம். அப்புறமா மிச்சத்தை பார்த்துக்கலாம். யாரும் வர்றாங்களானே முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அடி பாவி, நீ திருந்தவே மாட்டியா? மறுபடியும் நகை அள்ளி வச்சிருக்க, அவங்கிட்ட கொண்டு கொடுக்க போறியா? அந்த கிறுக்கு பையன் உன்னை நல்லா ஏமாத்துறான். அது தெரியாம திரும்பவும் நகையை தூக்கிக்கிட்டாலே எப்படியோ போனே என்னால விட முடியாது. ஏன்னா இது என் புருஷன் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து. நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க விட முடியும்? நீ எங்க போய் அவனை சந்திக்கிறேனே நான் இன்னைக்கு பாக்குறேன். அடப்பாவியில இதுங்களா வருது? என்ன பெட்டியை கையுமா கிளம்பிட்ட? ஊட விட்டு ஓடி போக போடியா? சொல்லு அனிதாமா, ஊட விட்டு ஓட போடியா? ஏலே, இது என்ன கேள்வி? எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா ஊரை விட்டு ஓடி போறேன்னு சொல்ற? ஏலே, நீ ஊரை விட்டு நான் எதுக்கு ஓடணும்? அதுவும் வாஸ்தவமான கேள்விதான். ஆனா எங்கேயோ இடிக்குத. இது சரியா எனக்கு ஒன்றும் படலையே. சொல்லாம கொல்லாம பெட்டியை தூக்கிட்டு போடனா என்ன அர்த்தம்? பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க காட்டு. பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க காட்டு. ஏலே,
நீ ஒரு ஆளு, நான் உன்கிட்ட பெட்டியை காட்டணுமாக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு போறியா என்னமா வருது? ஏன் என்ன பார்த்தா உனக்கு ஆளா தெரியலையா? ஏதோ கல்ல நினைப்பல என்னைக்கே எடுத்துக்கிட்டு ஓட பாக்கற அப்படித்தானே? ஓடு ஓடு போடி, எங்க போவ? நானும் பாக்கறேன். எங்க போனாலும் இங்க வந்துதானே ஆகணும். பேசாம வேலையை போய் பாரு. நான் ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்கேன். என்ன மறைச்சிட்டு நிக்கிறானா பெரிய இவனுக்கு பதில் சொல்லணும். குள்ளப்ப பத்தியா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாளாம். எங்க போடான்னு பின்னாடியே போய் பாப்போம். அட பாவி, அதுக்குள்ளேயுமா போயிட்டா? இல்ல எங்க போறான்னு பாத்தியா? ஏன் ஏசமா நீ இப்ப நான் கழுவி ஊத்திட்டு போடா தெரியுமா? நீ என்னலாம் யாசரா தெரியுமா? அம்மா வீட்டுக்குலாம் போடாலாம். அம்மா வீட்டுக்கு மண்ணா கட்டி வா, பின்னாடியே போய் பாப்போம். நகையை தூக்கிக்கிட்டு போறா. நகை தூக்கிட்டு போடாலாம். எம்பூட்டு குடும்பம் இருக்கு. அன்னைக்கு அப்பா என்ன கிளி கிழிச்சிச்சு, நல்லவ மாதிரி என்ன பேச்சு பேசினா. இப்ப திரும்பவும் நகையை தூக்கிட்டு போடானா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதான் சொன்னேன், அவகிட்ட எல்லாம் கொடுக்காத, அது நம்ம கிட்டே இருக்கட்டும். நீ காட்டியா அவ நகை அவ என்னமும் பண்ணுதான்னு. அதான் சரிப்பா போய் பாப்போம். முடக்காத நீ போ, நான் தொடப்பு கடையை தூக்கிட்டு வரேன். சரி சும்மா. அனிதா, எனக்காகவா அம்பட்டு நகையும் கொண்டுட்டு வந்துட்டியா? எனக்காகவா அனிதா? நீ தானே கேட்ட, அதான் கொண்டுட்டு வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துரு சரியா? இல்லனா எங்க வீட்டுக்காரரு அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. அதுவும் அந்த ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சா அம்படுதான். சரி சரி, பெட்டியை சீக்கிரமா மூடு, யாராவது பாத்திர போறாங்க. பத்திரமா எடுத்துட்டு போ. என்ன அப்படி பாக்குற? பத்திரமா எடுத்துட்டு போன்னு சொன்னா அதுக்கு இப்படி முழிப்பியா? அனிதா, நான் ஒன்னு சொல்றேனே, தப்பா நினைக்காத. நீ எதுக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? என்ன குமார் இது? இங்க தானே என் பிள்ளை இருக்கிறான், இதானே என் வீடு. இங்க இருந்து நான் எங்க போக முடியும்? நீ எங்க போகணும்? உனக்காக நான் இருக்கேன் அனிதா. என் கூடவே வந்துரு, நான் உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுக்குவேன். என்ன குமாரு, என்ன பேசுற? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா? உன் கூட என்ன கூப்பிடுற? இதுல என்ன அனிதா தப்பா இருக்கு? நீயும் நானும் ஒரு காலத்துல மனுஷார விரும்பணும். ஆனா நீ உன் புருஷனை கல்யாணம் கட்டிக்கிட்ட, நானும் உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டேன். ரெண்டு பேருமே நமக்கு சரியானவங்களா இல்ல. பின்ன நாம எதுக்காக அவங்களுக்காக வாழணும்? என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷன் உன்கிட்ட அன்பா பேசியிருக்கானா சொல்லு? அவன் உன்னை படுத்தாத கொடுமை இல்ல. எப்ப பார்த்தாலும் ஐசு ஐசு ஐசுன்னு அவன் மூத்த பொண்டாடி மேலதான் பாசமா இருக்கான். அதுதானே உண்மையும். என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அவனை கட்டினது தப்பு. அவன் உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அவனுக்காக இன்னும் எத்தனை நாள் அடியும் உதையும் மிதியும் வாங்கிக்கிட்டு அந்த வீட்லயே இருக்க போற? உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டவேன், உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன். என் கூட வந்துரு. வாய மூடு குமாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். யாருகிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. உன் கூட பழகின பழக்கத்துக்காக மட்டும் இல்ல, நீ எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதனாலதான் என் நகைய உன் கஷ்டத்துக்கு கொடுக்க துணிஞ்சேன். ஆனா உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. வாய மூடிடி. என்ன பெரிய இவனாட்டம் பேசுற? நீ ரொம்ப யோக்கியமா? உன் புருஷன் இருக்கும்போது என்கிட்ட போன் போட்டு பல்ல காட்டுனவ தானே நீ? என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா என் கூட வா. என் கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது. வாய மூடு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பதான்டா உன்னோட சுய புத்தி எல்லாம் தெரியுது. அந்த ஐசு எத்தனையோ முறை சொன்னா, ஆனாலும் நான் கேட்கல. இப்ப உன் சுயரூபம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என் தங்கச்சி மேல எந்த தப்பு இருக்காது. நீ தாண்டா கேட்டவன். சீ, எனக்கு மரியாதை கொடு, நான் வீட்டுக்கு போகணும். பெரிய பத்தினி ஆட்டம் பேசுற. கெஞ்சினா மிஞ்சுற, மிஞ்சினா கெஞ்சுற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதையா என் கூட கிளம்பி வா. இல்ல உன் புருஷகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி போடுவேன். வாடி, மரியாதையா என் கூட வா. பொறுக்கி நாயே, பொம்பளைனா உனக்கு கிள்ளு கீரையா இருக்கா? எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை நம்பி வந்து நகையை கொடுக்கற ஒருத்திக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவேன். எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? பொறுக்கி நாயே, எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. அவளை உன் கூட கூப்பிடுறியா? பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ துப்பு இல்ல, துப்பு கட்ட நாய். என்னமா தெரியும் உனக்கு? அவதான் என் கூட வரேன்னா. வாய மூடுறா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். குடிநடத்தைய நகை யார நகைய யார தூக்கிட்டு போறது? என் புருஷனோட மொத்த உழைப்பு அது. அதை தூக்கிட்டு ஓடலாம்னு நினைக்கிறியா? இன்னொரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சி திரும்பி பார்க்காம ஓடு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் என்ன நீ மனுஷியாவே பார்க்க மாட்டேன்.
சீ, வாய மூடு. கட்டின புருஷனை நம்ப மாட்டேன். ஊர்ல உள்ளவனை நம்பிக்கிட்டு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பியா? உனக்கு அவன் செஞ்சதுதான் சரி. இன்னும் அசிங்கப்பட்டுக்கணும் நீ எல்லாம். தானே இழுத்துட்டு வந்து இங்க நிலைமைய படம் போட்டு காட்டியிருக்கணும். அப்ப தெரியும் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப. வீட்டுக்கு தெரியாம நகையை தூக்கிக்கிட்டு அவனை பெரிய இவனை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு அவனுக்கு கூட அந்த நகையை கொடுக்க ஆரம்பிச்சல. அதான் நகை மட்டும் காவாதாது நீயும் வானு கூப்பிட்டுருக்கான். என்ன ஐசு இப்படி எல்லாம் பேசுற? வாய மூடு. ஹரஜி பல்லுகள் எல்லாம் கலத்தி போடுவேன். நான் பேசினதுதான் உனக்கு வருத்தமா இருக்கு. இம்பட்டு நேரம் அவன் பேசினானே நல்லா கேட்டுட்டு இருந்தியா? காதுக்கு இனிப்பா இருந்துச்சா? எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை பண்ணின உன்னோட சுயரூபத்தை அத்தாங்கிட்ட படம் போட்டு காட்ட வேண்டியது இருக்கும். ஒழுங்கு மரியாதையா நகையை தூக்கிட்டு வீட்டு போய் சேரு. என்ன பாக்குற? உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா வருது. சே, ஏண்டா இப்படி இருக்கியோ? கூட பிறந்த தங்கச்ச என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன், அவளை மதிக்க மாட்டேன். அதனாலதான் இவ்வளவு கேவலமும் அசிங்கமும். உனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஒழுங்கா வந்து சேரு. காப்பி பொடி போட்டாச்சு, சீனி போட்டாச்சு, பால் கூட்டி செடும் தூக்கி ஊற்றி கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கி அப்படியே கொண்டு ஐசமாக்க கொடுக்கணும். ஏட்டி அபி, ஏட்டி அபி, அங்க என்னடி பண்ற? கப்ப உத்து உத்து பார்த்துட்டு கிடக்குற. ஏட்டி என்னடி பண்ற? ஐசமாக்கு தலைவலிக்குன்னு உட்கார்ந்துருக்கு. அதான் காப்பி போட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன உனக்கு? ஏட்டி அண்ணனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அண்ணே ஆசையா உனக்கு ஃபில்டர் காப்பி. சரி ஃபில்டர் காப்பி வேண்டாம், நர்சஸ் காப்பி. சரி அதுவும் வேண்டாம், ஒரு சன்ரைஸ் ப்ளூ ஏதாவது போட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி அண்ணே உனக்கு ஆசையா காப்பி போட்டுட்டேன் குச்சி பாடுனேன்னு சொல்லலாம்லாட்டி. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியாட்டி. உன்னை போய் என் கூட பிறந்ததுக்கு நான் தான் வந்துக்கணும். எப்படி இல்ல எப்படின்னு கேட்டேன். இவடு படிய இவடுக்கு காப்பியை போட்டு கொண்டு போய் கொடுக்கணுமாம்ல? இல்ல நான் தான் உன் கூட பிறந்த தங்கச்சி. எனக்கு தான் நீ காப்பி போட்டு கொடுக்கணும். யாரு சொன்னா உனக்கு நான் காப்பி போட்டு கொடுக்கணும்னு? உன்னையோட இளையவன் நானு. இங்க வந்து அம்மாக்கு காப்பி போட்டுட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? தங்கச்சி உனக்கும் சேர்த்து அண்ணன் பாசமா காப்பி போட்டு தரேன், நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? வட வட அந்த அவந்தி புள்ள கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சுட்டி. ஒரு காப்பிக்கு கூட இந்த வீட்ல எனக்கு மரியாதை கிடையாது. எல்லாரும் என்னையே போட்டு பட்டு கட்டி. ஆமா இவட படிய பிள்ளைக்கு அடிச்சு இவட போட்டு பாட்டு பத்துன்னு பாடுத்துறாவோ. ஏனே பேசாம சோழியை பார்த்துட்டு போ. காப்பி வேணுமாம்ல காப்பி. நானே இத்தினூண்டு பாலை ஊற்றி காய்ச்ச வச்சேன். அது அம்மாவுக்கு மட்டும்தான் வரும் தெரியுமா? அம்மாவுக்கு ஒரு காப்பியை கொண்டு கொடுத்து அப்படியே அம்மாவை ஐஸ் வச்சு அப்படியே நீ டூர் போன மாதிரி நானும் டூர் போவதுக்கு ஐஸ் வைக்க போறேன். அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா முழு பூச்சணிக்காய சோத்துக்குள்ள மடப்பியாட்டி. என்னடி அதுக்குள்ளே உங்களுக்கு டூர்? உங்க ஸ்கூல்ல உள்ளவங்களாம் ஒரு போடாம பிடிச்சவங்களா இருப்பாங்களோ? எங்க ஸ்கூல் டூர் போனது உங்க ஸ்கூல்ல உள்ளவங்களுக்கும் டூர் போயிடணும். அப்படியாட்டி எங்கடி படிய? எங்க படிய? சிம்லாக்கு போடையா இல்ல காஷ்மீருக்கு போடையா? எங்கடி படிய? சொல்லுடி எங்க படிய? அதுவானே பணங்குடிக்கு போறோம் தெரியுமா? என்னடி சொல்லுது? பணங்குடிக்கு போறியா? ஏடி அங்க போய் என்னடி செய்ய போறிய? அந்த வழி ஒரு பக்கம் இருக்க அதுதானே சொல்ற. ஏடி அங்க என்னடி இருக்கு? தெரியுதா? கேக்கடல அங்க என்ன இருக்குன்னு. அங்க ஏதோ ஒரு கோயில் இருக்குதான், சர்ச் இருக்குதான். அதை சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதான் பக்கம். சரி காத்தாட போயிட்டு வருவோம்னு சொன்னாங்க தெரியுமா? சரி நானும் கொஞ்சம் நேரத்துல பயந்தே போயிட்டேன். நம்ம சென்னைக்கு போன உடனே இந்த பையனுடைய ஸ்கூல்ல இருந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சேன். பணம் குடிக்கா போ போ. அங்க போயிட்டு என்ன கருப்பட்டி கூட கிடைக்காது. உடங்குடி போனாலும் கருப்பட்டி கிடைக்கும். பணங்குடியில போய் என்ன கிடைக்க போகுது? போயிட்டு வா போயிட்டு வா. இந்த பையனுக்கு நம்ம டிட்பட பாடுவிக்கு போடுவோம்னு தெரிஞ்சா அப்படிதான் பொக்குன்னு போயிடுவான். அதனால இப்ப வரைக்கும் பணங்குடினே சொல்லி சமாளிச்சு வைப்போம். அங்க என்னடி ஏன் டைலாக எனக்கே பேசுறியா திரும்பிக்கிட்டு? என்னடி செய்ற? ஏடி அபி
எருமை பிடிச்சவனே மூஞ்சியையும் முகட கடையும் பாரு வந்துட்டான் படுசா மேல வந்து தண்ணியாவும் உருட்டில விடுவானா உருட்டி இங்க பாரு நான் அப்பா கிட்ட 200 rupees எனக்குன்னு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் அப்படி அபிக்கும் 200 rupees அப்புறம் அருண் அண்ணனுக்கு எங்க கூட்டு போடாங்கன்னு தெரியல பேசாம வேலையை பார்த்துட்டு போ நீ சென்னைக்கு போகும்போது எங்க பேச்ச கட்டியா இப்படியெல்லாம் காசை வாங்கிட்டு போனேன் அந்த மாதிரி தான் நாங்களும் போவோம் உன் வேலையை போய் பாடு அட பாடு வட்டியலாம் என்ன உடத்து வராளுவோ இவ்வளோ 2 பேரை வச்சுக்கிட்டு படாத பட வேண்டியதா இருக்கு இந்த அருண் அண்ணன் வேற எங்க போயிட்டு வளைஞ்சான் எனக்கு தம்பி உனக்கு விஷயம் தெரியுமா ஆடப்பாவி இவன் வந்து இன்னும் என்ன குடும்ப தூக்கி போட போறானோ தெரியலையே என்ன விஷயம் ஹாப்பியா இருக்க உங்க ஸ்கூல்ல டூர் கூட்டி போறாங்களா சொல்லுங்க